நான் பாவாங்க சந்திரல வர மாட்டேன் அப்படி பிரேக்கப் ஆனா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க லைஃப் நல்லா இருக்கு வந்துட்டு இப்போ 3825 அடி வந்துட்டு உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுதா? இவ்வளோ ஹைட்ல நின்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கோயில் இருக்கு, அந்த சிவனை நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த கொண்டரங்கி மலை பார்த்தீங்கன்னா இப்படி செங்குத்தா இருக்கு. நம்ம இந்த சைடு ஏறி இப்படி இறங்க போறோம். அந்த அளவுக்கு செங்குத்தான மலை. நம்ம தூரத்துல இருந்து பார்த்தாலே இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டாலே வந்துட்டு இந்த மலை வந்து நம்ம கண்ணில் போறோம். அவ்வளோ ஹைட்டான மலையில ஏற முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கும். பட் வந்து நம்மளால ஏற முடியும். பெண்கள் வரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் வரலாம், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களும் வரலாம். ஏன்னா அந்த கோவில் பூசாரியே பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் அவரே மேலே வந்திருக்காரு. அதனால வந்துட்டு நீங்க வரணும் அப்படின்னா வந்துட்டு பாதைகள் கொஞ்சம் முன்ன பண்ணி இருந்தாலும் சேஃபான ஒரு இடம் தான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. காலங்காலமா வந்துட்டு நம்மளோட இறந்த முன்னோர்கள்ட்ட வந்துட்டு இங்க இருந்து தியானம் பண்ணா பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மலைக்கு வந்து நம்ம எப்படி வந்தோம், இந்த பயணத்தோட டிராவலிங் டைம், இந்த டிராவல் எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லா வீடியோ வந்துட்டு இதுக்கு மேல வரப்போகுது. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் திண்டுக்கல் பக்கத்துல இந்த மலை இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வாங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முக்கால்வாசி மேலே ஏறிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு 3 வீடியோ போட்டிருக்கோம். அது வந்துட்டு பார்ட் 3 தான். அந்த 3 வீடியோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மேலே வாங்க, கம்மியாக இருக்கு. இந்த இடம் செம வளைவாக இருக்குது. அப்படியே செங்குத்தாக போகுதுங்க. இன்னும் ஏற்கனவே செங்குத்தாக வருதோம், இன்னமும் செங்குத்தாக போகுது மேலே ஏற ஏற. இது வரைக்கும் செம்ம டாஸ் இருக்கு. இது மாதிரி இருக்குங்க அந்த வீடியோ ஸ்டோரி நீ கையில் வாட்டர் கொடுத்து இருந்து இருக்குங்களா? நீங்கள் எப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணீங்க? 6 ஆயிடுச்சு. அங்கே கீழே நின்றுட்டு இருந்தோம், அப்போ ஏறி ஆரம்பிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரமாங்கண்ணா இல்லை ரொம்ப லாங்? அந்த உச்சியே இதே இருக்கு மேலே. சரி, அது கீழே கோபுரம் சாமி உள்ள இருக்கு. சரி, ஸ்பாட்டுக்கு என்ன மாயத்துல நாங்க உச்சிக்கு போய் ஆமாங்க சம்மர் ரன்னிங்ல இறங்கினாரு சாமி கும்பிட்டு இருக்கும் போது. 2வது ரவுண்டா. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் இன்டர்வியூ கூட எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்டர்வியூ எடுனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இல்லைன்னா 6 மணிக்குள்ள ஏறி இது 2 ரவுண்ட் முடிச்சுருப்பாப்லையா? நம்ம இப்போ தான் ஏறுறாரு. கிணத்துக்குள்ள விழுந்த மாதிரி வேத்து. இவருங்க செங்குத்தா போகுதுங்க படி. நேரா இருக்குது இந்த படி தான். வளைஞ்சு வளைஞ்சு போகாம ஸ்ட்ரைட்டு படி தான். அப்படியே நிமிந்து பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பார்த்தா மலை ஏற மாதிரி தெரியலையா? மரம் ஏற மாதிரில இருக்கு. மரம் ஏற மாதிரி. என்னங்க பூனை குட்டி படம் மாதிரி நடக்கிறீங்க? மோயி 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 மோயி. இப்பவே கண்ணை கட்டுது. சந்திராடி திரும்புங்க. வந்த இடத்துல ஒரு புள்ளை பிடிச்சாச்சு. சார், நீங்க எத்தனை தடவை ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? நம்மளோட சேர்ந்து ஒரு பார்ட்னர் வந்துட்டு மிங்கிள் ஆகிட்டாருங்க. என்னங்க பின்னாடியே வர்றா? அப்படி நம்மளை முந்திட்டு போகிறா? அப்படிங்க முன்னாடி போனால் பின்னாடி வந்து கிராஸ் பண்ணி அங்கே நின்றுக்கிறாரு. யாருங்க போக போக பாதையில் ரொம்ப குறுகலாக போயிட்டுருக்குது. கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு தான் வைக்க முடியும் போல், அந்த மாதிரி போயிட்டுருக்குது பாதை. இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஏங்க என்ன எத்தனை கிலோமீட்ரு? 2 கிலோமீட்டர். அதே தான். ரொம்ப நேரமாக நம்ம மேப் 2 கிலோமீட்டர்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்துட்டோங்க. இதுக்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே படுத்துருக்கா? அப்படியா? எப்பங்க மேலே வர்றாங்க? விபூதி அடிச்சுக்க சபாஸ். எதுனா படா எம்மகன் தானே. இங்கே சந்தோஷம் உங்க அப்படிங்க பேசிட்டே உள்ள போங்க. அப்படியே அவங்க போய் ரிவ்யூ எடுங்க போங்க. இதாங்க ஃபஸ்ட்டு கோயில். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு ரெஸ்ட்டு போடாமல் நடக்கவே முடியாது. நம்ம ரெஸ்ட்டு போட்டு வந்தாச்சு. தண்ணியே குடிக்கூட நம்ம தம்பி சொன்ன அப்படி. இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம். நல்லா இறங்குது. லபக்குன்னு லக்கா இருக்கு. என்ன 1 லிட்டருக்கு என்ன தண்ணி துப்பிட்டீங்க? சாவா இப்போ தாங்க கண்ணு ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. எல்லா கோயிலும் விநாயகர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருப்பார். இவரை வேண்டிக்கிட்டு இவரோட அப்பாவை போய் நம்ம மேலே பார்க்க போகிறோம்.
சதுரகிரி யூடியூப்ல பார்த்தா தான் இது. போகிற போயிருந்தாங்க, இறங்கிட்டாங்க பாருங்க. நம்ம அங்கே பார்த்தோமா? ப்ரோ முடிஞ்சா ஏறி இறங்கிட்டீங்களா? சும்மா போயிட்டு போட்டோ எடுத்து இங்கேருந்து பக்கமாங்க? இல்லை ஆனால் 2 நிமிஷம் 2 நிமிஷமா? அவ்வளோதான். இங்கேதான் இங்கே தானா? ஓகேங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? நல்லா இருந்தது. மேலே ஒரு இடத்துல இது சங்கிலி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஓகேங்க. இங்கே சாமியை கும்பிட்டு இதுக்கு மேலே சிவன் கோயில் இதுக்கு மேலே உச்சியில் இருக்குது, அங்கே போக போகிறோம். எல்லாமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காசு கொடுத்து இன்னும் வரல மேலே அப்பா கீழே சந்தா போகுதுங்க. வந்தப்ப எப்படி வந்தோம், எல்லாம் பக்திமானம் ஆயிரியாச்சு. இது சொனைனாங்க சொரக்கு மாதிரி போயிட்டு இருக்குது. சந்துரு உள்ள போங்க, உங்களை உள்ள போட்டு தொலைச்சிடலாம். இந்த மஞ்சுமல் பைஸ் பார்ட் 2 உள்ள போங்க. சந்துரு இங்கே ஒரு சின்ன சுரங்கம் மாதிரி இருக்குது, உள்ளே போயிட்டு வருவோம். நம்ம வளர்த்திக்கு போவோம் வருவோமா. மஞ்சுமல் பைஸ் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ட் 2. மாட்டிக்காதீங்க. என்ன இது முடிமானமே இருக்காது போல. உள்ள பள்ளமாங்க அது உள்ள? ஆமாம் தண்ணி மாதிரி போயிட போகுதுங்க. அப்புறம் வீடியோ ஆன் பண்ணி வச்சு போய் தான் சப்ஸ்கிரைபர் கேட்டி சாவலாம் முடியும். இருங்க பேட்டரி சார்ஜ் தெரியுமா? கார்த்தி வெளியே வர கிரிப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போங்க கார்த்தி துண்டை கழட்டி கொடுப்பாரு. போ போன பின்னாடி நானும் போன விட்டுறாதீங்க. மூச்சு அடைக்குமா பார்த்துக்க. இல்லை வெளியே அதை உதச்சி தள்ளி விடுறீங்க போய். இன்னும் புளி போயிட்டே இருக்குது. உள்ள சொனையாட்டு இருக்குது, கொஞ்சம் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குது. ரொம்ப வந்தாச்சுங்க. நம்ம ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற அப்படி பயங்கரமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ ஆழத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுவோம். உள்ளே போயிட்டு ரொம்ப ஆழமாக போய் மறுபடியும் ஒரு ரைட்டு கட் பண்ணுது. தண்ணியாக கிடக்குது, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்களேன். கொண்ட பார்க்குறானே ஃபுல்லாக தண்ணியாக கிடக்கு. ஆமாண்ணே வேணாண்ணே, அது இன்னும் கொஞ்சம் இது பள்ளமாக இருக்கும். ஜில்லா படத்தில் மாரி காய்ச்சல் ஆயிரும். ப்ரோ நீங்கள் மேலே வாங்க ப்ரோ. நான் வாங்க. சந்திரனில் வர மாட்டேன் அப்படி. நான் பாட்டு வலிக்கிட்டு போயிட்டேன்னா எங்கள் அம்மா அப்பா விளாண்டுருக்கேன் உள்ள போகிறேன் போவீங்க. வளர்த்தியா இருக்குமா செய்யணும் ப்ரோ. ஆடமாப்பா ரெக்கார்டு ஆன் பண்ணலைங்க. மறுபடியும் மேலே இருந்தாங்க. வாங்க எடுத்தாச்சு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த பையலுக்கு நம்ம கூட விளையாடுறதே ஒரு வேலையாக போச்சு. உள்ளே போயிட்டு வந்தாச்சுங்க. அடுத்து சந்துருக்கு பாஸ் பண்ணுறேன். அடுத்து ரெஸ்ட்டு. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி சுரங்கம்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே இறங்கி ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் கைக்கும் முட்டிக்கும் செம ஸ்ட்ரென்த்து வரும். இப்போ இந்த கோயிலை முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து தான் மெயின் கார்டான நம்ம சிவன் வந்துட்டு மேலே இருக்கிறாரு. அவரை போய் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பக்கம் தான் சொன்னாங்க. வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த இடம் செம வியூவாக இருக்குது. அப்படியே ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறோம். அப்படியே பாருங்க எவ்வளோ இந்த அளவுக்கு அழகான ஒரு இடமா இருக்குது. அப்படி நான் கிளம்பிட்டேன். சந்திரா பிரேக்கப் ஆனா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. லைஃப் நல்லா இருக்கு. இந்த டைம்ல பாண்டி ரொம்ப மிஸ் பண்றோம். நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டா ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த வீடியோ கண்டிப்பா அவரை பார்த்துட்டு குமுறி அழுவார் நினைக்கிறேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கத்துங்க சந்திர, உங்க ஆள் பேர் சொல்லி கத்துங்க. வேணாம் சாண்டி கத்துங்க. சாப்பிட்டுலாம் பிளேட்லாம் போட்டுருக்குறாங்க. இந்த இடம் பாருங்க, ஆனால் நல்லா இருக்குது. அடுப்பை தப்பாங்களா கருத்தி? அடுப்பு அன்னதானம்லாம் போடுவாங்க. இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்வெட்டு இருக்குது. இங்கே வருங்க பாதம் மாதிரி சின்ன சின்ன கல்வெட்டு செம்ம. சாண்டி
என்ன ஆளு பேர் சொன்னோன்னு கண்டிப்பா மஞ்சுமல் பாய்ஸ் பார்ட் 2 இருக்கு, கவலைப்பட வேண்டாம். ஒரு ஆளு பேர் சொன்னா வேற ஏதாவது மிஸ் ஆகிடும் பார்த்து இது காலு மிஸ் பாக்குது. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இருங்க நான் டாப் வியூ வேற லெவல்ல இருக்குது. இப்ப நம்ம எங்க கார் நிப்பாட்டு இருக்கணும் பாப்போமா? கார்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கோவில் அங்க பாருங்க, மேலே போகணுங்க. அந்த கோவில் பக்கத்துல நம்ம கார் நிக்குது. எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம். ஜாக் வர நண்டி பேர் நாங்க வச்ச பேர். செம்ம வியூ, அருமையான ஒரு ஸ்பாட்டு. நீ வீக் ஆஃப் எடுத்து ஒரு எதுக்கு போட்டோ எடுக்க எதுக்கு கனெக்ட் பண்ணுங்க இருக்கு விட்டா ஓடாதீங்க. செம்மங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அருமையான இடம்னு சொல்லிட்டு. இந்த மலை ரசிக்கிறது செம்மையா இருக்கு பாருங்க. கார்த்திகனே உட்காந்துலாம்ல வந்து நேரம். செம்ம காற்று. இது பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த மலையோட அந்த மலை ஹைட்டாக இருக்கனால மற்ற மலைங்கெல்லாம் சின்னதாக தெரியுது. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பிளேஸாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தோப்போயில் எல்லாமே ஒவ்வொரு லேயராக தெரியுது, அவ்வளோ அழகாக இருக்குது. கார்த்திக் மலையெல்லாம் நம்மளுக்கு சின்னதாக தெரியுதுல்ல, அதை விட ஹைட்டாக இருக்கும். ஆனால் இதை விட அது ஹைட்டு தான் நம்ம பார்க்க அப்படி தெரியுது. இதோட முட்டை வர வழியில் பார்த்தோம்ல, அதோட இந்த இடத்த விட்டு போகவே தோண மாட்டேங்குது. மேலே இன்னும் செம்மையாக இருக்கும்ண்ணே. நீங்கள் கையெடுங்க ப்ரோ. அது போச்சு. நீ எங்கடா இருந்து வந்த? கடிச்சிருப்பியா? அவரு அண்ணன் நான் தான் அண்ணன். தூய் நான் எந்திரிச்சிட்டேன். மலை உச்சியில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கீழே போகிறாங்க. செல்ஃபி எடுங்க. அப்படி டேய் எங்கடா போகிற? செல்ஃபி போடுங்க. அப்படி செல்ஃபி போடுங்க. இது எங்கே போனாலும் குறுக்க வரேன். வா 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 வா. செயின் பிளாக்கா? இங்கே பாருங்க, இந்த செயின் பிளாக் பற்றி நிறைய இன்ஸ்டா வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த செயின் பிளாக் நான் வருவேன். ம் கீழே நேரம் ஏறுங்க, நீங்கள் ஏறுங்க. என்னப்பா போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க? ரெண்டு மேலே ஏறிட்டு இருக்கிற. அப்படி இந்த செயின் பிளாக் இங்கனுக்குள்ளே ஏறதை கண்டிப்பாக இந்த செயின் வந்துட்டு போட்டிருக்காங்க. நிறைய இன்ஸ்டா வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மோஸ்ட்லி யூடியூபர் போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். இப்போ நம்மளும் ட்ரை பண்ண போகிறோம். சரி அது மேலே ஏறணும். இந்த செயின் பிளாக் பிடிச்சி ஏற போகிறோம். உங்களை திருப்பணுமா? இந்த மலை ஏற்றத்தில் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான இடம்லாம் இருந்தாலும் இந்த இடம் நம்மளுக்கு பர்டிகுலராக ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கேன் தலைவன்? வேட்டைக்கு கிளம்பிட்டாப்புல சிங்கக்குட்டி. போகவே தோணாது போலவே. நம்ம சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. இந்த பாதை மட்டும் கொஞ்சம் கல் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதான் லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. உச்சிக்கு வந்துட்டோம். இப்படி இல்லைங்க. நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 3825 அடி உயரத்தில் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கோம். பாருங்க எவ்வளோ ஹைட்லேருந்து வியூ பாயிண்ட்டு. எப்படிங்க இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு? நல்லா இருந்துச்சு. நல்ல புத்தியை கொடுக்கணும். திஸ் இஸ் மங்கி ஸ்டைல். எதுக்கு தள்ளி விடவா? வீடியோவுக்கு வந்துட்டு அடல்ட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் படுங்க. மலை உச்சியில் ஒரு மம்பட்டியான். என்னது இது? சரி சரி, ஒரு போஸ் ரெடி. ஒரட்டத்தனமான வியூ பாயிண்ட் இருக்கு. சந்துரு அந்த ஒட்டுல உட்காருங்க, மாசம் ஒரு போட்டோ எடுப்போம். சாவடிக்கவா? அண்ணே அது அண்ணே வியூ ஷேப்பில் உங்கள் லோகோ வைக்கண்ணே. இங்கே வானே. இங்கே பாருங்க ரோட்ல வி போட்டிருக்கு. ஸோ வெங்கட் வியூ. கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டு அப்படி அது வளைஞ்சு இது மாதிரி தான் நம்ம வெங்கட் வியூ சேனல்லையும் அப் அண்ட் டவுன்ஸான நிறைய வீடியோஸ் இருக்கும். பட் வெங்கட் வியூ ஹிட் ஆயிரும். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிப்ரெஷனாக கஷ்டமான நிறையா சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் வருது, மனசுக்கு வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு ஐடியா பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம லைஃப்பில் வந்துட்டு பாசிட்டிவ் வந்துட்டு இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, எல்லாம் நெகட்டிவாக போயிருக்கு. இதுக்கு மேலே என்னடா பண்ணுற நம்ம லைஃப்பில் பண்ண எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படும் போது நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் க்ரோத் வந்துட்டு 5K தான் இருந்தது, ஒரு 20K வரைக்கும் வந்து சருன்னு க்ரோ ஆச்சு. அப்போ தான் தோணுச்சு, சரி ஓகே சேனல் இருக்குது, நம்மளுக்காக இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, இதை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தாட் வந்தது. அதே மாதிரி தான் எல்லா ஒரு லைஃப்லையும் பாசிட்டிவ் ஒரு மொமெண்ட் நடக்கும், ஃபீல் பண்ணாதீங்க. இவர் தான் இந்த கொண்டாரங்கி சிவன். இடமே பாருங்கள் சுற்றி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நடுமலை உச்சியில் வந்துட்டு இந்த சிவன் வந்துட்டு காட்சி அடிக்கிறாரு. நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வெளியில் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க, பட் வந்துட்டு சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாம். இந்த 1-2 சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணுங்கிறது நம்மளோட டார்கெட்டு. முடியுமா அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, கண்டிப்பாக முடிச்சு வைப்பீங்கன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம சந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏருக்குள்ளே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். கார்த்திக்காக நானும் சந்துரு 2 பேருமே வேண்டிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் கடைசி வரைக்கும் கமிட்டடே ஆகக்கூடாது, இதுதான் நம்மளோட வேண்டுதல். இந்த அழகான அற்புதமான இடத்த வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி அது அழகை வந்துட்டு கெடுத்துட்டு இருக்கிறாங்க. கொண்டு வர வாட்டர் கேன் வித் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேயே போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி வந்துட்டு யாரும் அசுத்தப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அழகான இடத்த நம்ம தான் வந்துட்டு பாதுகாக்கணும். வாட்டர் கேன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பேக் கண்டிப்பாக கொண்டு வரீங்க, அதை வச்சுட்டு கீழே கூட கொண்டு போய் போடுங்க. எந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் மேலே போட வேண்டாம். பூரா பிளாஸ்டிக் கவர்ஸாக தாங்க கிடக்கு. எவ்வளோ பாட்டில் கொடுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், திறக்குங்க. மணி வந்து 10:45 ஆயிடுச்சு, கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண வந்துட்டு இந்த வெயிலும் வந்துட்டு இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பட் லைட்டாக வந்துட்டு மழையும் தூர ஆரம்பிக்குது. அசிக்க இறக்கத்தில் உட்காந்துருக்குறோம். சோறு வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இந்த மலையை பற்றி இன்னொரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மலை இந்த சுற்றி இருக்க மற்ற மலைங்க மாதிரி சின்னதாக தான் இருந்திருக்கு. ஒரு பசுமாடு வந்து சிவனுக்கு வந்துட்டு பால் கொடுத்துச்சாமா, அதுக்கப்புறம் இந்த மலை வந்துட்டு இவ்வளோ பிரம்மாண்டம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான நம்பிக்கை, இந்த காலங்காலமாக வந்துட்டு நம்மளோட இறந்த முன்னோர்கள்ட்ட வந்துட்டு இங்கிருந்து தியானம் பண்ணால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அற்புதமான பல விஷயங்களை உள்ளடக்கியதான் இந்த கொண்டரங்கி மலை. நம்மளோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ஏறுற மாதிரி தான். எவ்வளவோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் நம்ம லைஃப்பில் வந்துட்டு மேலே ஏறி வந்துட்டோம்னா இவ்வளோ அழகான ஒரு வியூ கிடைக்கும். அது மாதிரி நம்ம லைஃப்பும். ஸோ எல்லாருமே கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாரும் மேலே ஏறி வரலாம். புரிஞ்சதா? இந்த மலைப்பயணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. செம்மையான ஒரு மலைப்பயணம் தான். நீங்களும் ஹில் ஸ்டேஷன் ஒன்று போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மஸ்ட்டாக அந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேப் லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். ஓகே டியர் வெங்கட் ஃபேமிலி, லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பெரிய மலை ஏறிட்டு கீழே வந்தாச்சு. கால்லாம் பயங்கரமாக வலிக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கீழே இருந்து போகும்போது அரை மலையில் நின்றுட்டோம், முடியல, ஒன்றும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு 2வது ரவுண்டு மேலே போயிட்டு இருந்தார். நாங்கள் மேலே போயிட்டு கீழே இறங்காட்டி ஒரு 3 ரவுண்டு முடிச்சு. எத்தனை ரவுண்டு ப்ரோ? 3 ரவுண்டு முடிச்சாச்சு. மேலே போய் எக்ஸசைஸ் மட்டும் லைட்டாக பண்ணார். அது எப்போதும் பண்ணுவீங்களா? பண்ணும் ப்ரோ. தண்டால் வந்து டெய்லி ஒரு 50-100 எடுப்பு. நான் மேலே போயிட்டு அப்போ பிளாங்க் ஒரு 5 நிமிஷம் பண்ணுவேன். இவர் 3ஆவது ரவுண்டு போயிட்டு இறங்கிட்டாரு. நாங்கள் போயிட்டு இறங்கும்போது எங்களோட சேர்ந்து இறங்கி வர்றாரு. 3 ரவுண்டு முடிச்சுட்டு நாங்கள் 1 ரவுண்டுக்கு திணறிட்டோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக பண்ணுங்க. எங்கள் சப்போர்ட் அவங்க எப்போதுமே உங்களுக்கு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. மேலே ஏறிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு கால்லாம்? கார்த்தி வடவடா நடுங்குது. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ப்ரோ செம்ம டயர்டு ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ உங்கள் நேம் சொல்லிடுங்க. பிரகாஷ். எந்த ஊர் ப்ரோ? திண்டுக்கல் கொடிரோடு. தொடரோடா? இன்னைக்கு ஒரு ஆளாக வந்துட்டீங்களா? குரங்கிட்ட மாட்டிட்டாரு பாவம். அந்த ரொம்ப அவதிப்பட்டு. ஆனால் ஒரு குரங்கு இருக்குதுங்க, அந்த ஒன்று தான் அந்த மலையவே ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் எங்களோட அபிஷேக பாலி பிடிங்கிச்சு, அவர் பேக்கே பிடிங்கிச்சு, அவர் பிஸ்கட் பேக் போட வந்து விட்டுச்சு. அதனால வந்துட்டு வர்றவங்க அதுக்கிட்ட சேஃப்டியாக இருக்கு. ஒரு பெரிய தடி ஒன்று எடுத்து வந்துருங்க. அதுக்கு ஒரு ஈஸி வந்து எக்ஸ்ட்ரா தான் ஈஸி டேபிள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா ப்ரோ? ஹில்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஐயோ ரொம்ப டேபிளாக நான் வரல அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் போய் சொல்லுங்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. அடுத்த டைம் ஃபோன் பண்ணுங்க, எல்லாம் போகலாம். மறுபடியும் போடக்கூடாது. பெற்ற இன்பம் பெரும் வையகம். கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். கார் வந்து எடுக்கலையா? 1 மணி நேரம் எடுத்து